ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் அவல் நான் சேர்த்துக்க போகிறேன். 1 கப் அவல் எடுத்திருக்கேன். நான் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 180 கிராம் இருக்குது. அவல் உப்புமாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்டி அவல் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இப்போ கெட்டி அவல் தான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு முறை பிளேட்டில் இல்லை முரத்தில் போட்டு சுத்தம் பண்ணிக்கோங்க. தூசி நார்லாம் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 முறை நல்லா அலசி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2-3 முறை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம் அவல் ஊறுறதுக்காக. ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. அவல் உப்புமாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்துட்டு ஊறினதுக்கு அப்புறமாவும் தண்ணி இருந்ததுன்னா பிழிஞ்சு எடுக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ அவல் ரொம்ப குழஞ்சி மசிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பார்த்து அளவாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அவல் ஊடுற அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க போதும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கவே கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவல் முழுகிட்டு கொஞ்சம் மேலே லைட்டாக இருக்கிற மாதிரி நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அப்படியே இருக்கட்டும், நல்லா ஊறட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் திருப்பி கலந்து கொடுங்க. மேலே இருக்கிற அவல்லாம் ஊறணும் பாருங்கள். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி கொடுத்தீங்கன்னா அதுவும் நல்லா ஊறி வந்துடும். ஒரு 10 இல்லை 12 நிமிஷம் நல்லா ஊறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நான் அவலில் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். சேர்த்துருந்த தண்ணி கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள். நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி தான் நம்ம அவல் உப்புமாக்கு அவலை ஊற வைக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா தண்ணி அப்படியே இருக்கும். நம்ம பிசையும் போது அப்படியே கூழ் மாதிரி இப்படி மசிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. தண்ணி மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அழுத்தி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும். அப்பப்போ இப்படி கலந்து கொடுத்துட்டு நீங்கள் அழுத்தி வைக்கணும். அப்போ தான் மேலே இருக்கிற அவலும் நல்லா ஊறி வரும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் சேர்த்துடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட வேர்க்கடலை சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வறுக்காத வேர்க்கடலையே முழுசாக சேர்த்து நம்ம இதில் எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. இப்போது 2 பச்சை மிளகாய் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாவை சேர்த்துடுறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடுறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் பொழுது இது கூட நம்ம மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்புமாக்கு தேவையான அளவுக்கு இப்போவே நான் உப்பும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு. ரொம்ப வதங்க வேணாம், ஓரளவுக்கு வெங்காயம் வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இது கூட எலுமிச்சம்பழ சாறு நான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு பாதி பழம் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கிட்டால் போதும். நம்ம எடுத்துக்கிற அவலுக்கு கரெக்டாக இருக்கும். எலுமிச்சம்பழ சாறு சேர்த்ததுமே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற அவலை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவல் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவலும் நல்லா குக் ஆகணும். அதனால் குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது நல்லா குக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. 5 நிமிஷம் நான் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கடைசியாக இது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக அதுவும் உதிரி உதிரியாக பாருங்கள் அவல் உப்புமா ரெடி பண்ணிட்டோம். அவலை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஊற வச்சு எடுத்துட்டிங்கன்னா போதும். நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக அவல் உப்புமா ரெடி பண்ணிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா லெமனும் போட்டு செஞ்சுருக்கோம். லெமன் ரைஸ் மாதிரி அவலில் நம்ம இப்போது லெமன் சேர்த்து உப்புமா பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பயும் ஒரே மாதிரி இட்லி தோசை அப்படின்னு செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி அவல் உப்புமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் அவல் உப்புமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.